ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி நைட் டின்னர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தான் இருந்துச்சு மட்டன். அது என்ன குழம்பு செய்யணுமா தொக்கு செய்யணுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் பசங்களாண்ட. அவங்ககிட்ட பிரியாணியே செய்துருமான்னு சொன்னாங்க. அதனால் பிரியாணி செய்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கொஞ்சம் இருந்தால் கூட ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ மட்டன் இருந்தால் கூட பிரியாணி செய்து பாருங்கள். வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது 3 வெங்காயம், 3 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சிறுவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு பச்சை மிளகா ஒரு 4 கீனி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக ஒரு 8 மணிக்கு மேலே தான் நான் செய்ய ஆரம்பித்தேன் டின்னரு. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றதுனால அதோடு எல்லாமே புதினா கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுங்க. நல்லா எம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நைட்டில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் தான் நாங்கள் படுத்து தூங்கினோம். நல்லா குட்டி குட்டி குட்டாக புதினா கொத்தமல்லி சிசரால் கட் பண்ணி வச்சுக்கினேன். எங்கள் சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட தக்காளி 3 தக்காளியும் அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. அதோட புதினா கொத்தமல்லியும் அரைச்சிக்கலாம் போட்டு. இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு நெய், தேவையான அளவு எண்ணெய், ஒரு 50 நல்லா 50 கடலை எண்ணெய், ஒரு 50 நெய் ஊற்றி நல்லா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவு ஸ்பைசஸ். அதோட வெங்காயம் நல்லா பச்சை மிளகா நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. பொன்னிறமாக அதோட முட்டையும் பாயில் பண்ணிக்கலாம் சைடில். என்கிட்ட இருந்த மட்டன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவசரத்துக்கு நம்ம செய்துக்கலாம். அது தேவையான அளவு. அதோட அந்த மட்டனில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதோடு இந்த வெங்காயம், பட்டை, பச்சை மிளகா நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அப்போ தான் ப்ரௌனாக வதக்குனா தான் ருசி டேஸ்ட் நல்லா கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். அதோட பச்சடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு தயிர், அதோட வெங்காயம், உப்பு போட்டு பச்சடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதோட வெங்காயம் பொன்னிறமாகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி நல்லா ஃபைன் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே. அதோடு நம்ம கறியை மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. அதோடு தேவையான அளவு டைரக்ட் மிளகாத்தூள், அதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வளரட்டும். அப்புறம் ஜூஸியாக கிடைக்கும். நல்லா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட தயிர் 1/2 கப், அதோட லெமனை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மூடி லெமனை சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடுங்க. அதோடு நான் 1.5 கப்பு அரிசி எடுத்தேன். 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வீட்டு அரிசியில் தான் நான் செய்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு நல்லா தண்ணி கொதிக்காது. அரிசியும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் இந்த சமையல் செய்கிறேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கிளறி விட்டு அதோடு புதினா கொத்தமல்லி ஒரு 1/2 கப் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்றேன். நல்லா தேவையான அளவு உப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. இப்போ குக்கரில் விசில் போட்டுக்கலாம். நல்லா 3 விசில் விட்டுக்கலாம். அதோட முட்டையும் நாங்கள் வேக வச்சு உரித்து பார்த்தோம். அது நல்லா இல்லை. அதனால் ஆம்லேட் போட்டுக்கணும். அப்படியே முட்டை எண்ணெய் ஊற்றின்னு முட்டை உடச்சி விட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு ஆம்லேட் போட்டுக்கணும். நல்லா ஜூஸியான ஆம்லேட்டும் போட்டாச்சு. அதோடு
குக்கர் விசிலும் போட்டாச்சு. சூப்பரான ஜூஸியான மட்டன் பிரியாணி செய்யாச்சு. வேறு லெவல் செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல். அதோடு வறுத்த மீனை சேர்த்துக்கினேன், பச்சடி, ஆம்லேட். வாங்க சாப்பிட்லாம். அந்த மட்டன் பிரியாணி லஞ்சு இப்போ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நைட்டு நாங்கள் 9 மணிக்கெல்லாம் வந்து டின்னர் சாப்பிட்டு முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டு அதோட பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சிடும். நைட்டு எப்போவுமே என்னுடைய நைட் ரொட்டீனை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து எப்போவுமே தூங்குறதுக்கு போவோம். அதான் காலைல ஏஞ்சி நம்ம வேலை செய்கிறப்போ நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு எல்லாமே சிங்கெல்லாம் கழுவிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் காலைல ஏஞ்சி பார்க்குறப்போ நல்லா காஞ்சி இருக்கும். வர அடிக்கடி நம்ம சிங்க்கு காய வச்சு செய்தால் தான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், ஹைஜீனிக்காக இருக்கும். கவுண்டர் டாப் சிங்க்கு எல்லாமே கழுவி விட்டு அதாவது தண்ணி நான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டோம். தண்ணி குடிச்சிட்டு அதாவது கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் நான் தொடச்சிட்டு அதோட கிச்சனும் பெருக்கிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெருக்கி நல்லா க்ளீனாக பெருக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் எப்போவுமே என்னுடைய ரொட்டீன் இப்படியாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வந்து இதுமாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போட்டு நம்ம படுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு திருப்தியாகவே இருக்காது. நம்ம எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நம்ம படுத்தா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். என் சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நல்லா சுத்தமாக கிச்சனை பெருக்கி யாரு பேஸ்கட்டில் உள்ளவே கொட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.